தமிழகமே எதிர்பார்த்த ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ரயில்வே தரப்புல இருந்து. கிட்டத்தட்ட 2019க்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார் போன்ற பதவிகள் எல்லாமே இந்த ஒரு அறிவிப்பு மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் 8113 காலிப்பிடங்கள் நம்ம தமிழகத்துக்கு, சென்னை ரீஜனுக்கு டீசெண்டா 500 வேகன்சிஸ்ங்க. என்ன சம்பளம், என்ன வயது வரம்பு, யாரெல்லாம் தகுதி, எல்லாத்தையுமே டீடைலா சொல்ல போறேன். சோ வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பையில இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நாளையில இருந்து 14/9 இருந்து. எப்போ க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா 13/10 அடுத்த மாசம் 13ஆம் தேதி வரையும் உங்களுக்கு போர்ட்டல் ஓபன்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் விண்டோ சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை எப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த மாசம் 16ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரையும். ஓகே, இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் போஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். சோ இதுல பாருங்க, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இது போன்ற பதவிகள் இருக்கு. சோ இதுல கிராஜுவேட் போஸ்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த வேகன்சிஸை கொடுத்திருக்காங்க. சோ இதுல உள்ள எல்லா பதவிகளுக்குமான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா வழக்கமா 18ல இருந்து 33 தான் கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு முறை மட்டும் 18ல இருந்து 36, அதாவது ஒரு 3 வருஷம் எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் தராங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா கொரோனானால நிறைய இயர்ஸ் வந்து ரயில்வேல இருந்து நோட்டிபிகேஷன் விடாம இருந்தாங்க. அதனால இந்த ஒரு முறை மட்டும் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பொது பிரிவினர் அப்படின்னா, அதாவது ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா 18ல இருந்து 36 வயசு வரை உள்ளவங்க நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 1736 வேகன்சி, ஸ்டேஷன் மாஸ்டர்ல 994, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3144. ஸோ மொத்தமா 8113 வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. salary டீடைல்ஸ் பாருங்க. இது எல்லாமே பேசிக் தான். இது எல்லாமே அடிஷனல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து வேற லெவல் salary அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. நான் இதுல மென்ஷன் பண்ண இந்த ஏஜ் வந்து பொது பிரிவினருக்கு தான். இன்னும் எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு என்ன வயது வரம்பு அப்படிங்கிறதையுமே நான் லேட்டரா சொல்றேன். சொல்லிக்காங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஷுட் என்ஷூர் தஸ் possess eligible condition prescribed for the post. அது வந்து closing date of online registration. closing date of online registration இருக்குல்ல 13/10/2024. இந்த டேட்குள்ள இவங்க கேட்குற வயது வரம்பு, இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன், இவங்க கேட்டிருக்க அந்த கேஸ்டுக்கான சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்றது எல்லாத்துக்குமான குரூஷியல் டேட் இதுதான் ரொம்ப முக்கியமான டேட். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நான் இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா பொது பிரிவினர் மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 18ல இருந்து 36 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க எஸ்சி எஸ்டில வரீங்க அப்படின்னா 18ல இருந்து 41 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரையும் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்ல வரீங்கன்னா நீங்க ஓபிசி அப்படிங்கிற பிரிவுல தான் வருவீங்க. உங்களுக்கு 36+3 39 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வாரியா கொடுத்துட்டாங்க. இனிமே உங்களுக்கு அந்த வயது தொடர்பான சந்தேகம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீஸை பொறுத்தவரையும் 500 ரூபாங்க. ஆல் ஃபீமேல், எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் 250 ரூபாங்க. ஸோ இந்த ஃபீஸையுமே யாருக்கெல்லாம் 500 ரூபாவோ, அதாவது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியை சேர்ந்த ஆண்களுக்கு 500 ரூபாய். இதுல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதினக்கு அப்புறம் 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்க? ஆன்லைன்ல அப்ளை பண்றப்போ நம்மளோட பேங்க் டீடைல்ஸை கொடுக்கணும், கரெக்டான பேங்க் டீடைல்ஸை கொடுக்கணும். மீதி உள்ள இந்த ஃபீமேல், எஸ்சி எஸ்டிக்குலாம் 250 ரூபாய். இவங்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதினக்கு அப்புறம் இந்த 250 ரூபாயுமே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மொத்தமா 2 எக்ஸாமினேஷன் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு. இது வந்து 90 மினிட்ஸ் நடக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல 40, மேக்ஸ்ல 30, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 30, மொத்தமா 100 கொஸ்டின். இதுக்குமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/3 த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 4 ஆன்சர்ல 1 சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான சிலபஸ் இருக்கு பாருங்க. மேக்ஸ்க்கு என்ன சிலபஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் என்ன, ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கறத நோட்டிபிகேஷன்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து இதுல இருந்து ஸ்டேஜ் 2க்கு 15 டைம்ஸ் எடுத்துட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் 500 வேகன்சிஸ் அப்படின்னா 500 × 15 எவ்வளவு வரும்? 7500 பேரை ஸ்டேஜ் 2க்கு வந்து கொண்டு போவாங்க. அந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் அப்படிங்கிறது 90 மினிட்ஸ் நடக்கும். ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் வந்து உண்டுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதற்கான சிலபஸ் டீடைல்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த மெரிட் லிஸ்ட் வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பதவிகளுக்கு மட்டும் இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கு. எல்லா பதவிகளுக்கும் கிடையாது, ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் கிடையாது. சில பதவிகள், அது என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு ஸ்டேஜ் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது இருக்கு. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. சீனியர் கிளர்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி கமர்ஷியல் இந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு
ஆப்டிடியூட் டெஸ்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது தொடர்பான கைட்லைன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க நோட்டிஃபிகேஷன்ல 24வது பக்கத்துல டீடைல்ஸ் இருக்கு. இதை நீங்க செக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ல 59வது பக்கத்துல குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இருக்கு. எல்லா பதவிக்குமே டிகிரி முடிச்சிருந்தா போதும். அந்த ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் சீனியர் கிளர்க்கு மட்டும் டைப்பிங் நாலேஜ் வந்து எதிர்பார்ப்பாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டுமே இருக்கு. இப்போ ரீஜியன் வைஸ் வேகன்சிஸ் பார்த்தலாம். ஆர்ஆர்பி, அஹமதாபாத் அப்படி மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம டேரக்டா சென்னை ரீஜன் பார்த்தலாம். சென்னை ரீஜன் தான் நம்ம தமிழ்நாடு. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சென்னை ரீஜன் பாருங்க. 436 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிளஸ் இந்த வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையுமே இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ல 155 வேகன்சிஸ் இருக்கு. 2 டெஸ்ட் மட்டும் தான். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் எல்லாம் வேகன்சிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. மீதி உள்ள அந்த கிளர்க் லெவல் வேகன்சிஸ் கூட நிறைய வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு டைப்பிங் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.